பேச்சோட சிறப்பை பற்றி சற்று பார்ப்போமா? கோபமாக பேசினா நம்ம குணத்தை இழந்துருவோம், வேகமாக பேசினா அதோட அர்த்தத்தை இழந்துருவோம், வெட்டியாக பேசினா வேலையே இழந்துருவோம், அதிகமாக பேசினா அமைதியை இழப்போம், ஆணவமாக பேசினா அன்பை இழந்துருவோம், சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழ்வாய். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியை குடி. எதை சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. சில சாமான் சாப்பிட்டா தண்ணி குடிக்கக்கூடாது. எதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வேர்க்கடலை சாப்பிட்டோன்னே உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பதால் இருமல், தொண்டவலி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். இனிப்பு சாப்பிட்ட பிறகும் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்து டைப் 2 சர்க்கரைக்கு நோய்க்கு வழிவகுக்கும். பழங்கள் சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. பழங்களில் சர்க்கரை அல்லது சிட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால 45 நிமிஷத்துக்கு தண்ணீரை குடிக்க வேண்டாங்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அப்புறமும் தண்ணி குடிக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 15 நிமிஷம் கழித்து தண்ணி குடிக்கலாம். ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே ஒரு 1/4 கிளாஸ் வெந்நீராக குடிச்சிட்டேன்னா இந்த ஐஸ்கிரீமோட எஃபெக்ட் எதுவுமே தொண்டையில் நிற்காது. இது ப்ராக்டிக்கலாக நான் பண்ணுறது. டீ, காஃபி, சூடான பானங்கள் அருந்திய பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது. குளிர்ச்சியாவோ அல்லது சூடாவோ எடுத்துட்டா எடை, வாயு, அமிலத்தன்மை மற்றும் மற்ற உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தோட மதிப்பு உன்னிடம் இல்லாத போது தெரியும். உன்னுடைய மதிப்பு பணம் இல்லாதப்போ தெரியும். முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி நம்ம மனசையும் காட்டிடுச்சுன்னா இங்கே பல வேறு நல்லவர் வேஷம் போட்டுட்டு சுத்த முடியாது. பர்டிகுலர்லி என் உறவுகள். இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு 10 வேளைக்கும் அதிகமாக உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்திட்ட அன்னைக்கு உன்னால் 3 வேளை உணவு கொடுக்க முடியலன்னா உன்னை விட நன்றி கெட்ட உயிர் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த உலகத்தில் முட்டாள்களாலேயும் பிரச்சனை கிடையாது, அறிவாளியாலேயும் பிரச்சனை கிடையாது. தன்னை மட்டுமே அறிவாளின்னு நினைக்கும் முட்டாள்களால் தான் பெரிய பிரச்சனை. கஷ்டமே இல்லாதவன் தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். நான் கஷ்டத்துலேயே வாழ்கிறவன். எதை பார்த்தும் எனக்கு பயம் கிடையாதப்பா. நமது எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும்போது இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக வாழ முடியும்னு நம்புவோம். வருவது வரட்டும், படைத்தவன் துணை நிற்பான் இல்லையா? ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று.